அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த எல்லா பாக்கியத்தையும் இந்த உம்மத்திற்கு தான் அவர்கள் செலவழித்தார். ஹஜ்ஜில மிக முக்கியமான நேரம் இடம்ங்கிறது அரஃபா தான். ஹாஜிகளுக்கு தெரியும், தாங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம் தான். ஹஜ்ஜில பிரதானமான இடம் அல் ஹஜ் அரஃபா. ஹஜ்ஜினாலே அரஃபா தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அரஃபாவிலே பிரதானமானது துஆ தான். அரஃபாவிலே பிரதானமானது அந்த துஆவில் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தான் அதிகம் துஆ செய்தார். தஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ யௌமி அரஃபா லி உம்மத்திஹி. இந்த அரஃபாவுடைய நாளில் புனிதமான ஹஜ்ஜின் பொழுது நபி அவர்கள் இந்த உம்மத்திற்கு தான் அதிகம் துஆ செய்தார். உம்மத்துக்கு என்னென்ன துஆ செய்தாங்க, அதுல ஒரு துஆ வருது. அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த இடத்துல நின்று துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்துமார்களில் யாராவது இந்த அரஃபாவினுடைய பெருவழியிலே வந்து நின்று என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார். ரப்பி, அவங்களுடைய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து அவர்களை நீ பரிசுத்தமாக ஆக்க வேண்டும். அன்று பிறந்த பாலகர்களாக நீ மாற்ற வேண்டும். அவர்கள் பாவங்களை மன்னிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் யாருக்காவது என் மன்னிக்கப்பட வேண்டும் என்று துஆ செய்தார். அவங்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கணும் துஆ செய்தார். அல்லாஹும்ம மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர லஹுல் ஹாஜ். ஹாஜிகளுடைய பாவத்தையும் ரப்பி மன்னிக்க வேண்டும். ஹாஜிகள் யாருக்காவது பாவ மன்னிப்பு தேடினால் அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கணும்னு ரசூல் துஆ செய்தார். அல்லாஹ் சொன்னான், ஹபீபே, நீங்கள் கேட்டு விட்டீர்கள், நான் மன்னிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நின்று உளப்பூர்வமா தௌபா செய்தால் நான் பாவங்களை மன்னிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவங்க வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால், எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது குறைவு செய்திருந்தால் நான் மன்னிச்சிருவேன். வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால் அவர்கள் மன்னிக்காமல் இவர்களை நான் எப்படி மன்னிப்பது? அல்லாஹ் கேட்டான். ரഊஃபுர் ரஹீமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப சொன்னார்கள், அல்லாஹ்வே, நீ எவ்வளவு கருணையாளன் ரப்பே, நீ எவ்வளவு அன்புள்ளவன் ரப்பே. உன்னுடைய அடியார் அந்த இடத்திலே வந்து நின்று என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கதறுகிறார். எனவே அவருடைய எல்லா பாவத்தையும் நீ மன்னிக்கணும். இவர் வேறு யாருக்காவது கெடுதல் செய்திருந்தால், வேறு யாருக்காவது இவர் துன்பம் கொடுத்திருந்தால், பிறருடைய காரியங்களிலே இவர் அநீதி இழைத்திருந்தால், யாருக்கு அநீதி இழைத்தாரோ அவருக்கு உன்புறத்திலிருந்து ஏதாவது சன்மானத்தை கொடுத்து ரப்பே இவரை மன்னிச்சிருன்னு துஆ செய்தார். அல்லாஹ் அந்த துஆவையும் முஸ்தலிஃபாவில் வைத்து கபூல் செய்தான் என்று ஹதீஸிலே வருகிறது. எப்படிப்பட்ட விசாலமான உள்ளம் இருந்தால், எப்படிப்பட்ட விசாலமான எண்ணம் இருந்திருந்தால் இப்படி ஒரு துஆ செய்திருப்பார்.